அழகாக நான் ஒரு இஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஐ எம் பிகம் எ வில்லன் சன் இன் லான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்தது வீடியோமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. அசாசியன் ஃப்ரெண்டும் இப்போ அந்த பாய்சன் கிங் தான் இது எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு ஹீரோக்கே வில்லனா இருக்கிறவன் டேய் நீ யாரு முதல்ல அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்டு அடுத்த செகண்டே பார்த்தா அவன் வெறித்தனமா அவனை முறைச்சு பார்க்க அட கடவுளே, அப்போ இவன் தான் அந்த ஃபேமஸான ஹோன்ஜின்னா பாய்சன் கிங் என்னுடைய உயிரை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா அவருடைய சிஸ்டரை நான் என்னுடைய ஒய்ஃப் ஆகியிருக்கேன். அது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ நான் உன்னால தான் அந்த பாய்சன் கிங் இந்த இடத்துக்கு வந்துட்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அவன் வேலை. அப்போ நீ தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். எங்க பேரு என்னுடைய ஃப்ரெண்டை நீ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு தெரிஞ்சு அப்பவே நான் உன்னை கொண்டு இருக்கணும். ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. நான் மட்டும் அன்னைக்கு இந்த இன்னைக்கு கொண்டு இருப்பேன். ஒழுங்கு இந்த தெரிந்து போயிடு வெறியத்தது என்ன. ஹீரோட வைஃபும் பாய்சன் எம்பரருடைய பவர் வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த ஓல்ட் சிட்டியவே அவளை அரிச்சுடுவார் போலியே. ரொம்பவும் ஆபத்து. முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் அவரை தடுக்கணும். நீங்க போவாதீங்கன்ற மாதிரி அவனுடைய ஹஸ்பண்டை பார்க்க கேட்க அசோசியனும் ஆமா ஃப்ரெண்டு நீங்க போக வேணாம் நானே இதை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. ஆனா அவனும் எங்க பாரு நான் கூட வருவேன். 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம் வா 2 பேருமே சேர்ந்து தீர்ப்போன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கூட்டின்னு போக வைஃபுக்கு தான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அவளுக்கு. கங்க்ராச்சுலேஷன் மிஸ் லிங் ஷேக் மவுண்டன்ல டெஃபினெட்லி வந்து அவங்களுடைய யூஸ்லெஸ்ஸான அந்த ஹஸ்பண்ட் சாக போறாரு. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் ஒரு சார்ஜர்லன்ற மாதிரி அந்த மேடம் சொல்ல பொலிச்சுன்னு ஒரு கொடுப்பான். அரைவா பார்த்து பேசு, அவன் என்னுடைய ஹஸ்பண்ட், நீ உன்னுடைய ஸ்லேவ் மாதிரி அவனை பேசிட்டு இருக்க. திரும்ப இந்த மாதிரி பேசினா உனக்கு திரும்ப அடிவியும் பாத்துக்கோ. சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு உன்ன பக்கம் அவங்க போக எந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தி அவன் பார்த்தா என்னோட பக்கம் இந்த பொண்ணுகிட்ட விலதனமா பேசுறான். அட கடவுளே பாவனி யூஸ்லெஸ்ஸான ஹஸ்பண்டுக்காக அவ போராட்டிட்டு இருக்கா. நீ இதை பத்தின பெருசா கண்டுக்காத பொண்ணு. உன்னுடைய அங்கிள் இருக்கிற நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆனா நீ அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா மட்டும் போதும். கண்டிப்பா இதுக்கப்புறம் அவனை என் கூட இருக்கவங்கள வச்சு மேனிபுலேட் பண்ணி அழிக்காம விட மாட்டேன். அவனை என்னையாவது குற்றவாளியா நிரூபிச்சு எல்லாருக்கிட்டையும் அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் அவன் கடுப்பாயிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய அலிமாமா சிசத்து மூலியமா அதுக்குள்ள இருந்து பறக்கிற ட்ரோனை வாங்கி வச்சிருக்கான். ஆமா மேல என்ன பறந்துட்டு இருக்கு. இது வந்து உன்னால பார்க்க முடியும். என்னன்னா இதை பயன்படுத்தி மேல இருந்து நம்மளால கீழே என்னென்ன யார் இருக்கான்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். பிரதர் இது நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஆமாண்டா நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா. அப்படி எங்கப்பா உங்களுக்கு இவ்வளவு பவரான். அட கடவுளை அவன் வந்துட்டான்ற மாதிரி அவன் பக்கம் இவங்க பதறும் போது பார்த்தா அந்த பாய்சனுக்கு இங்க வந்துட்டான். வாங்கடா எங்க பாரு எங்களுடைய ஒரு முக்கியமான பொண்ணை வந்து நாலான் சிட்டில இருந்து நீ கடத்தின்னு போயிருக்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ற. அவளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். அதனால திரும்ப அவளை கொடுத்துரு. பத்தத்துக்கு எங்களுடைய ஆணுங்களை வர அடிச்சு போட்டிருக்கீங்க. அட கடவுளே என்ன இது எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் பார்த்தா அவன் பக்கத்துல நிற்கிறதுனால அவனுடைய பாய்சன் எல்லாமே கொஞ்சமா ஹீரோக்கு ஒர்க் ஆகுதுல அவன் அப்படியே கொஞ்சம் கேர் ஆகுறான். ஆல்மோஸ்ட் நீயே கவுந்துச்சு வீர நிலைமையில தான் இருக்கேன். உன்னையே வந்து யாராச்சும் வந்து காப்பாற்றணும். நீ ஒருத்தையை காப்பாற்ற போறியா. அவன் ஹீரோ அடிக்கிறதுக்காக கிட்ட வர அந்த ஒரு சமயத்துல யாரோ வந்து தடுக்கிறாங்க. அது யாரானு பார்த்தா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் தான். அவன் மேல தொடரணும்னா என்னை தாண்டி தானே நீ தொடரும். ஆமா நீ யாரு. நான் அவளுடைய ஒய்ஃப்டா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அட்டாக் பண்ண வருவான். என் பையன் சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல. தள்ளி போங்கடா இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு தன்னுடைய பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண இருந்தாலுமே லம்பால் தப்பிச்சிருவா. இங்க பாரு இந்த யூஸ்லெஸ்ஸான உன்னுடைய ஹஸ்பண்ட இந்த இடத்த விட்டு ஒழுங்கா கூட்டின்னு போயிடு. இல்லைன்னா அவனை அழிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா நீங்க 2 பேரும் இதயத்துல தான் சாகணும். உன்னை விட மாட்டான்ற மாதிரி திரும்ப வந்து அட்டாக் பண்ண வருவான். எந்த ஒரு சமயத்தில் பார்த்து ஹீரோ தப்பிச்சு ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. பின்னாடி அவனை துரத்தின்னு போறதுக்காக அசாசியனும் கொடுக்கற வந்து தடுப்பான். அவன் ஓடிட்டான். விட மாட்டேன் நீ ஒன்னுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா பாய்சனுக்கு எங்கோ நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் அட்டாக் பண்றான். ஆனா ஹீரோடைய ஒய்ஃப் பார்த்தா அதுக்கப்புறம் தன்னுடைய அல்டிமேட்டான ஒரு மூவ் பண்ண இவ கோல்டன் டிராகன் பிளட் சேர்ந்தவளா. இவருடைய பவர் பயங்கரமா இருக்கே. என் கிட்ட இருக்குது இதெல்லாம் மோசமான டாக்ஸிக் வேணும். இதை உன்னால தாங்க முடியாது. உன்னுடைய ஃபேமிலியை வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்புறம் ஹீரோடைய ஒய்ஃப் துணிச்சலா போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறதுக்கு போக நேருக்கு நேரா 2 பேரும் அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோவை பார்த்தா குறுக்கால வந்து தடுப்பான். நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். கடவுளே இந்த மேடு பொண்ணு இந்த வந்துட்டு இருக்கலாம். அவனை காப்பாத்தான் இவன் ஓட்டானா. அவ என்னுடைய பாயசனால மயக்கத்துல இருக்கா. கூடிய சீக்கிரமே அவ சாக போறான். நீங்களும் சொல்லிடுங்க உங்களுக்கு கடைசி ஆசை எதுனா இருந்துச்சுன்னா நிறைவேற்றதுக்கு. என்னடா பேசிட்டு இருக்க. ரீசெண்டா உனக்கு எதனா கல்யாணம் ஆச்சுன்னா அந்த ஒரு சமயத்துல உன்னோட ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போ நீ ஃபீல் பண்ணுவியா இல்லையான்னு தெரியல. என் நிலைமை உனக்கு கண்டிப்பா வரும்போது நீ அழுவடா. அந்த டைம்ல சக்தியே இல்லாம நீ வேதனைப்படுவேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவன் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஆசாஜியனும் சிரிச்சிட்டு இருக்கான். ஆமா ஒழுங்கா இவளை குணப்படுத்துறதுக்கான மெடிசனை எங்க கிட்ட கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாம உன் உடம்புல இருக்க அந்த பாய்சனை குணப்படுத்துறதுக்கான மருந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் உன் உடம்புல இருக்கிறது ஒரு பயங்கரமான விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து வேற நீ தேடிட்டு இருக்க கேள்விப்பட்டேன். அப்படியா சரி அப்பனா அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னத்தை மட்டும் எடுத்து போடுறான் வாயில. கண்டிப்பா இவனை நம்பலாமா. அவன் சாப்பிட்ட உடனே அவனுடைய உடம்புல இருந்த கொஞ்சமான பாயத்து எல்லாமே மாறி ஆரம்பிக்குது. எப்பா இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த மெடிசனால என்னுடைய உடம்புல இருக்க எல்லா விதமான நச்சுத்தன்மையும் போகுது. அப்புறம் பார்த்தா தலை வந்து எல்லாமே தூக்கி நிக்குது அந்த பில்லுனால. என்னையா பண்ணி வச்சிருக்க? அவன் எல்லாமே தூக்கி நிக்குது. இது பார்க்க சகிக்கல. வேற எதனா பில்லு கொடுத்து தம்மௌண்ட் ஆக்கிடு. சரி ஓகே பாய்சன் கிங், உண்மையிலேயே சொல்ல போனா இப்போ உங்களுடைய சிஸ்டரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா? அவங்களுடைய லவ் நீங்க ஏத்துக்குன்னு மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்காக நான் நிறைய உதவி பண்ணிருக்கேன். இப்போ உங்களுடைய நோயை வேற குணப்படுத்திருக்கேன். நீ கேட்குற எதுவும் வந்தாலும் நான் பண்ணதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஏன்னா நீ என்னுடைய இத்தனை நாள் வரைக்குமே இருந்த உடம்புல இருந்த அந்த நோயை குணப்படுத்திட்டேன். அதனால அந்த பொண்ணை குணப்படுத்தக்கூடிய மருந்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கொடுக்க, அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஹீரோவும் இருங்கடா போவாதீங்க, என்ன ஒரு விஷயத்த நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்னடா சொன்ன? கணக்கு முடிஞ்சிருச்சுல, இதோ தீஃபாங் அப்புறம் உங்களுடைய சிஸ்டர் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் திருற கம்யூனிட்டி பையன் வந்தானா? இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால நீ பழகால நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப பகையை உள்ளுக்குள்ள வச்சுக்காத. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்க, நீ தான் ஒத்துழைப்பா இருக்கணும். இவன் கண்டிப்பா அவனுடைய சிஸ்டரை நல்லபடியா பார்த்துப்பான். ஆரம்பத்துல அவங்க லவ் பண்ணும்போது நீ வந்து அவளை தடுத்து ஓட்டியான். அதுக்கப்புறம் வந்து அவன் தனியா வீட்டுல அவங்களுடைய பொண்டாட்டியா பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கான், அதுவும் பத்திரமா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அவன் கஷ்டப்படுறதுக்கான காரணமும் நீ தான். நீ மட்டும் நேத்திக்கு ஒத்துந்து அவங்க சம்மதத்தோட நீ பண்ணி வச்சிருந்தா நேத்திக்கு நிம்மதியா இருந்திருப்பாங்க அவங்க அப்படின்னு ஹீரோ அவனுடைய மூளையில நிறைய செலவை பண்ணி விடுறான். அதனால பார்த்தா அவன் பெருசா வில்லத்தனத்தை வெளியே காமிக்காம இப்போ அப்பாவி மாதிரி ஆயிட்டான். நம்மளாலதான் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு. சரி ஓகே நீ சொல்றது சரிதான். என்னுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீ சொல்ற விஷயத்த நானும் ஏத்துக்கிறேன். டேய் அவளை நல்லபடியா பாத்துக்கடா. ஓகே பத்ரர் மச்சான், நீ கவலைப்படாத, நான் நல்லா பாத்துக்கிறேன். வேற என்னடா உதவி பண்ணணும்? 2வது இந்த இதில் இருக்க மிகப்பெரிய அந்த டேர்ட்டில் அழிக்கணும். அந்த மாந்தர்கிட்ட இருக்கிற நிறைய விஷயம் எனக்கு தேவைப்படுது. சரிதான், ஆனா அந்த மாந்தருக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம்? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு சூழ்நிலையில என்னுடைய ஆளுங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அதனால இப்ப இருக்கிற உன்னுடைய நோயை வந்து முழுமையா குணப்படுத்த இன்னொரு பில்லியும் தரேன். நீ அதுக்கு பிராயச்சித்தமா என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களை வந்து இதயத்துல நீ பாதுகாப்பா பாத்துக்கோ. நான் போயிட்டு அந்த டேர்ட்டில் மீட் பண்ணிட்டு அதை எப்படியாச்சும் பவர் எடுக்க பாக்குற அதுகிட்ட இருந்து. இதுக்கப்புறம் நம்ம கூட ஒரு மிகப்பெரிய டீல் இருக்கு, அதன் பிரகாரம் தான் நடந்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஹீரோ சிஸ்டத்தை பார்க்க, சித்தத்துல பார்த்தா நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஆட் ஆயிருக்கு. அதாவது இவனுக்கு ஸ்லேவா வேலை பாக்குறவங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பார்த்தா பாம்பெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மாஸ்டர் இது பார்க்க நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தலைவன் சமைச்ச அந்த விஷயத்த பார்த்துட்டு அந்தாலும் புலம்புறான். ஏன்டா எனக்கும் ஒரு பீஸை கொடுறான், நானும் சாப்பிட்டு பாக்குறேன், எனக்கு ஒரு பாம்புனா ரொம்ப பிடிக்கும் பாம்பு கறி, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இப்படி வித்துட்டா போச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அதை காசுக்காக வாங்கி வித்துறான் சாப்பாடு. ஆனா காசுக்கு பதிலாக பார்த்தா வெப்பனை கொடுக்குறான். என்னடி இது உனக்கான கிஃப்ட்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ எடுத்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணிடுறான் தன்னுடைய ஒய்ஃபுக்கு. இதனாலே அவளுக்கு ரொமான்ஸ் ஏற்படுது. கவலைப்படாத, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. உனக்கு இது பின்னாடி யூஸ் ஆகுன்றது கொடுக்கறதுக்கான காரணமே நீ எனக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருப்பன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் அதுல ஓபன் பண்ணி மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. பார்த்தா ஹீரோ பர்ஃபியூம் தான் வச்சிட்டு இருக்கான் கிஃப்டா. இது உனக்கு ரொம்ப பிடிக்கதான் கேள்விப்பட்டேன், எந்த இதை வச்சு பூசிக்கோ, அப்பதான் உங்ககிட்ட வர முடியுது, இல்லைன்னா ரொம்ப நாத்தடிக்குதுன்ற மாதிரி சொல்ல, யாரை பார்த்து என்ன சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய அந்த சவுண்டு கேக்குது. என்னடா நீ இவனுங்களும் திரும்பி பார்த்தா அந்த ஒரு கொள்ளக்கார கூட்டமே வந்திருக்கு இவங்களை அழிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த கொள்ளக்கார கூட்டத்தை சேர்ந்தவனுங்க உங்களுடைய தலைவனை அழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி நம்ம ஹீரோ கூட சண்டை போடாம பார்க்க, ஹீரோ அதுக்கப்புறம் அவனெல்லாம் தூக்கி போட்டு மதிக்கிறான். உன்னால எப்படி இந்த மாதிரிலாம் கிரேட்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறன்ற மாதிரி நமக்கு வைஃபும் பார்த்து சாகவே, எங் மாஸ்டர் வெட்டுறாதீங்க அடிங்க, நானும் போயிட்டு உதவி பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோடைய வைஃபும் போக, எங் லேடி நீங்களும் போயிட்டு பாதுகாப்பா சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் அந்த எனிமியோட பாசம் பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோடைய வைஃப் அடிக்கிறதுக்காக வரேன். அது ஒரு சமயத்துல பார்த்து ஹீரோ குத்தி போடுவோம் மூஞ்சிலே. அவனுக்கு எப்படி இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கு, என்ன நம்பவும் முடியல. என்ன எப்பவுமே யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியுதுடா, நான் தான், இந்த இடத்த விட்டு போங்கடா அப்படின்ற பக்கம் ஹீரோயினும் கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஆனா அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு நீட்டில் வச்சு அவருடைய மார்பு மேலே அட்டாக் பண்ணிட்டு போக ஹீரோவனை பக்கம் சோகமேறான். ஆஹா சூப்பரு, நாலன் சிட்டியோடைய முக்கியமான லேடியை நாங்க கொண்டுட்டோம். யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தா ஹீரோக்கு ஒரு புதிய ஃப்ரெண்டா இப்போ இருக்கிறவன் நம்ம ஆளு பாய்சன் கிங் பார்த்தா அவன் தலையை பிடிச்சி மிரட்டான். டேய் உன் சாவை தேடி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஒழுங்கா இருக்க தெரியாதா, தேவையில்லாம எதுக்கடா அமைதியா இருக்கவங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், செத்துடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா பயமுறுத்தி விடுற, பார்த்தா தலையவே எடுத்துருவான் பாய்சனால மொத்தமா அழுக வச்சு. ஃபீல் பண்ணத, இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு அவன் நல்ல ஒரு மெடிசன் கொடுக்குற இடமா பார்த்து கூட்டணும் போ, ஏன்னா அந்த பாய்சனுக்கான மெடிசன் எனக்கு கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் இரவும் சரி மேடு வா நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்போம். ஓகே மாஸ்டர் நான் மாதிரி போலான்னு பார்க்க அந்த டைம் பார்த்தா சிரிச்சுக்கு நீ எவனும் ஒருத்த வரான். இந்த இடத்துல தான் முக்கியமான எம்பரர் இருக்கீங்களா, இந்த முறை உங்களால் தப்பிச்சு போக முடியுது கண்ணா. யோக்கியும் நீங்க என்ன பண்ற? இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு யாரும் வெளியே போக முடியுது, எல்லாரும் இந்த இடத்துல மாட்டீங்க. உன் ஒய்ஃபுக்கு இப்போ உடனடியே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் போல, அதுக்கு நான் விட்டா தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவா சொல்லிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். அதோட இந்த இடத்துல இந்த சொல்ல முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மேலே சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோலாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்சலிக்கா ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக திரும்பி நம்புறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.